துணி துவைச்சி மடித்து எடுத்து வைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையோ அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கறது இந்த கழுவுன பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது. அதுவும் இந்த பிள்ளை குட்டிங்களாம் தூங்குனாங்கன்னா ஆட்டம் பொம்மை கூட ஈஸியாக டிஃப்யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த சவுண்டு வராமல் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலை. மதியம் சாப்பிட்டு கழுவி வச்ச பாத்திரம் மட்டும்தான். இப்போ சிங்கில் வந்து ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கொண்ட டிஃபன் பாக்ஸஸ் மட்டும் இதை மட்டும் கழுவி எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம யாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்க மாட்டோம். நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன், நெயில் பாலிஷ்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பாத்திரம் கழுவ மாட்டோம். இப்போ என்னடானா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மைண்ட் ரிலீஃபாக இல்லை, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னா கிச்சனுக்கு போய் நின்றுட்டு இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த வால் இதெல்லாம் நல்லா ஸ்வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லை. ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இது தான். நிஜமாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் முடித்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரன் கொஞ்சம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு போயாச்சு. போயிட்டு அப்படியே டின்னருக்கு வெளியில் லைட்டாக சூப்பு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு டேவை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.